இளமெல்லாம் பொன்னாச்சி அம்மா உண்டே அல்லாச்சி மகள தேவி அம்மா பொற்கனை காளி அம்மா அன்னக்குடி மாரி அம்மா தாக்கி வீர கல்லி அம்மா இந்த மாதிரி பக்கமேளமும் மைக் செட் அமைஞ்சா ஆமா ஆமா நான்லாம் மாசத்துல 60 நாள். அது என்னடா 60 நாள் 30 நாள் 31 32 கூட வரும். அதுனா 60 நாள் கணக்கு. நாளை குறைச்சு விட்டாங்க போல. தவறா நினைக்க கூடாது. சரி நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க. சரி உங்களுக்கு 30 நாள் கணக்கு. ஆமாப்பா நான் பகல்லையும் கூத்தாடுறது. ஏனே இந்த நாடகத்தை எல்லா பேரும் பாக்குறாங்க. சரி நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க. நீ பகல்ல போய் நாடகம் ஆடுற இல்ல. ஆமா அதை ஏதாவது பார்க்க முடியுமா? அது என்ன யூடியூப்லயே போட்டு விட முடியும்? அது என்ன நாடகம்னே? அது யாருக்கும் தெரியாம ஆடுற குத்தியா? ஓ நாலு செவத்துக்குள்ள. ஆமா சரி அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? எப்படி? அந்த பாட்டு தெரிஞ்சா நீங்களும் வாசிக்கலாம். என்ன பாட்டு மட்டும் பாடுனே? காமாம்பே பீட்டோலுக்கு டப்பா புல்லட். சரியா போச்சுடா. இது தெரிஞ்சா மட்டும் தான் வாசிக்க முடியும். சரியா சரி நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி அப்பனுக்கார வெளியில வந்தாச்சு. சரி நாடகம் பார்க்க கூட்டம் வந்திருக்குதா இல்லையா? எப்பா தம்பி தம்பி நாடகம் பார்க்க கூட்டம் வந்திருக்குதா இல்லையா? முதல்ல அவுத்து விட்டு பாரு. அவுத்து விட்டு பார்த்தா 50,000 கடை. சரி முதல்ல கழட்டி விட்டாது பாடுறாப்பா. கழட்டி விட்டு பார்த்தா 1 லட்சம் ரூபாய் கடை வரும். இன்னொரு வேளை சரியா? என்ன உரிவு விட்டு பாக்குறியா? ரத்தம் வரும். இல்ல இல்லனே மங்கள கண்ணாடியை கழட்டி விட்டு பாருனே. அப்படி சொல்லு கூட்டம் இருக்கு. கழட்டி விட்டு பாருடா. பாப்போம். அத்தாடி அத்தாடி அத்தா கொள்ள கூட்டமியோ. எந்த கொள்ள கூடத சொல்ற? ஏய் மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டமியா. ஆனா இப்படி கூட்டம் இருந்துச்சுனா சரிங்க எனக்கெல்லாம் விடிய வரல கிர்ன்னு இருக்கும். எது எதுப்பா? மனசு 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 நல்லா இருந்தா தான் தொழில் பண்ண முடியும். சரி இந்த கண்ணாடியை போட வந்தாயா தெரியல. ஆமையா நீங்க போடுங்க. நான் போட்டா எப்படிப்பா தெரியும்? போடுங்க பாப்போம். பூரா ஈஸ் பாறா தம்பி. சேத்து போடுங்க சித்தப்பா மாதிரியே இருக்கற. அப்படியே இவட்ட போட்டா நீங்க போடுங்க பாப்பா. எங்க பாருங்க நான் சரியா சொல்லுவேன். அம்மன குடியா இருக்கனா? இது மந்திர கண்ணாடி. அந்த கண்ணாடியை போடாதீங்க. ஐயோ அப்படியே தெரியுதுக்கறங்க. சரி எனக்கு இருட்டாவே தெரிஞ்சிச்சு. இருட்டாவே சரி சரி நம்ம போயிட்டுக்கலாமே. ஆமா தள்ள தள்ள தள்ளி பாப்போம். சரி போலாமே. சரி பவன் படை பிள்ளைல ஆனாகி பெண்ணானே பழனி அப்பனுக்கு வணக்கம். ஆனாகி பெண்ணாகி பழனி அப்பனுக்கு வணக்கம். வீடு ஒழுக போச்சு. தாளக்கார அடிச்சே கொண்டு விடுவாரு. தாளக்காரனுக்கு பொல்லா கோவம் வருப்பா. இவருக்கு பொல்லா கோவம் தான் வர. எனக்கு பொள்ளாச்சியில கோவம் வரும். ஏனே ஏன் கோவப்படுறீங்க? பொண்டாட்டிக்கு ஒழுக. பொண்டாட்டிக்கு ஒழுக. ஒளிய ஒளிய. சரி பொண்டாட்டிக்கு ஒழுக வப்பாட்டிக்கு வடியாச்சு. சொல்லே சொல்லே. பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கனே. எதுக்குன்னு இந்த வார்த்தையை சொன்ன? ஏன் நீங்க கோவப்பட்டீங்க? ஏனே பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு சொல்றோம்ல. ஆமா இந்த பொண்டாட்டிங்கிறது யாரு தெரியுமா? யாரு? தாய்க்கு பின்னாடி தாரம். ஓஹோ தாய்
செய்யாத வேலையை கூட தாரம் செய்யும். அப்படியா? ஆமா. சரிப்பா. இப்ப 3 நாளா நீ சிக்கன் குனியா காய்ச்சல்ல கிடந்தேல்ல. ஆமா. யாரு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஆஹா. ஹலோ. நாடகத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வருகின்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நரிக்குடி காவல்துறை அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். முன்னிலை வைக்க காத்து கொண்டிருக்கும் உலக்குடி கிராம நிர்வாக அதிகாரி அல்லது காவலர் உதவியாளர் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். இபி வயர்மேன் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாரின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வெகு சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்னும் நாடகத்திற்கு நமது நரிக்குடி காவல்துறை ஐயா அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி உலக்குடி கிராம பொதுமக்களின் சார்பாகவும் பொங்காத்தான் கருப்பணசாமி விழா கமிட்டியாரின் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கைதட்டு கைதட்டு கைதட்டு. இந்த நாடகத்திற்கு முன்னிலை வைக்க காத்து கொண்டிருக்கும் உலக்குடி கிராம அதிகாரி எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி உலக்குடி கிராம பொதுமக்களின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சரி, பொண்டாட்டி தான் பெருசுங்கிறீங்கல்ல. சரி, நான் ஏத்துக்கிறேயா. சரி, ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுனே. என்னைக்கு கிழக்க திரும்பி ஒரு பொம்பளை கழுத்துல தாலிய கட்டுறியா, சரி, அன்னையில இருந்து என்னைக்குங்க ஆசை 20 நாள் மோகம் 30 நாள். அதெல்லாம் அந்த காலம்னே. இப்ப ஆசை 6 நாள் மோகம் 3 நாள். ஆமா ஆமா ஆமா. அது இப்ப நடைமுறை காலம்னே. நான் வர்ற காலத்துல 6 மணி நேரம் 3 மணி நேரம் அத 9 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும். கிளம்பிடுவாங்க. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருதியா. சரி, பொண்டாட்டிய முத எங்க கூட்டி போவீங்க? முத எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டி போவோம். நீங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டி போவீங்க. சரி, நான் எல்லாம் குளத்துக்கு தான் கூட்டி போவேன். எதுக்குனே? கொண்டு போய் தள்ளி விட்டு வர்றதுக்கு. கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துறேன். அதாவது கோயிலுக்கு குளம்னு இருந்தா ஆமா கோயில் இருக்கும். கண்டிப்பா குளத்துல குளிச்சுட்டு கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். சரி, ஒருவேளை கூட்டி போறீங்கயா, போற வழியில பொண்டாட்டி நகை கடையை பாக்கும். ஆமா, நகை கடையில இந்த மாதிரி டோல கொண்டு தொங்க. டேய் அது லோலாக்கடா. டோலக்கு தொங்குச்சுன்னா அந்து போயிரும். ஐயோ லோலாக்கா. பார்த்தோன்னே பொண்டாட்டி கேட்க ஆரம்பிக்கும். என்னன்னு? என் மச்சான் மச்சான் அங்க தொங்குறத வாங்கி கொடுங்க. தொங்குறதான் கொடுத்துட்டேனே, மேல தொங்குறத. அது இல்லையா. சரி, லோலாக்க. சரி, நம்மளும் கடனை உடனே வாங்கி கொடுப்போம். சரி, அதுல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிற பொண்டாட்டி கரன்னு செத்தனைக்கு தான் அறுவ நிக்கும். அதுக்குத்தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம்ல. ஆமா. அப்ப பெட்டிக்காரருக்கு போன் வந்துருச்சு. போன் வந்துருச்சு. என் பக்கத்துல தான் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. சரி, வீட்டுக்காரமா கூப்பிட்டு இருப்பாங்க போல. சரி, இவர் எடுத்தோடனே அலோங்க. ஹலோ, என்னங்க நாடகத்துக்கு போயிட்டீங்களா? ஏண்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி மாமா நாடகம் நடக்குதா? என்னடி இப்படி கேக்குற? நாடகம் எல்லாம் நடக்குதுரி. சரி அப்படின்னு இவர் சொல்ல. சரி சரி மாமா நாடகத்தை ஆடிட்டு காலையில சம்பளத்தை முழுசா வாங்கிட்டு வாங்க. காலையில எல்என்டி காரங்க லோன் காரங்க வருவாங்க. எரிச்ச மயிரா வருதா இல்லையா? இப்படி போட்டு அறுக்கிறதே பொண்டாட்டி. சரி, நான் எல்லாம் வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டி இருக்கேன். நல்லாரா. ஆமா, எங்க வப்பாட்டி எல்லாம் ஒண்ணுக்கு ஆக மாட்டேங்குதுடா. நீங்களே வப்பாட்டி வச்சிருக்கீங்களா? இல்லனே, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்றான். வாழ்க்கையில முன்னேறவே முடியாது தம்பி. கல்யாணம் பண்ணனா வீடு கட்டவே முடியாது. பேசு மடத்திலே நிக்க. அப்படியே தான் நிக்குது. நம்ம எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வப்பாட்டி, வருஷத்துக்கு ஒரு வீடு. சரி, உங்க வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? எங்க வப்பாட்டி குளத்து வேலைக்கு போகுது. 100 நாள் வேலைக்கு. இவர் வப்பாட்டி சத்தனவுல ஆயாவா இருக்கு. சரி சரி, மாசத்துல கட்டட மேல வர. சரி, என் வப்பாட்டி யாருமே டீச்சர். டீச்சரா? டீச்சர் நல்ல சம்பளம்டா. 60,000 70,000. 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சரி, 6 டீச்சர் 50,000 நம்மளுக்கு 50,000 அவளுக்கு. சூப்பர். கணக்கு போடுங்க, மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய். ஓஹோன்னு போயிட்டே இருக்கானே. வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய். நான் பாட்டுக்கு ஓஹோன்னு போயிட்டு இருப்பேன். சூப்பர்ரா. ஏன்டா பப்புனு வேஷம் போட்டு ஆடுறேன்னு கேட்கலாம். ஆமா, இது கலை. எதுக்கு வந்த? கத்துக்கிட்ட கலையை வந்து மறக்க. ஆமா, அதனால ஓட்டிட்டு இருக்கறோம். சரியா? பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். ஆமா, 2 வண்டி வச்சு ஓட்டுவா. எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் புகைய குப்பு குப்புன்னு தள்ளுதோ அத ஓரக்கிட்டறலாம். நல்ல வண்டியை ஓட்டுவோமே. அவ்வளவுதான். ஆனா 2 நல்லா இருக்கணும். பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டிய சேர்த்துக்கிற புண்ணியவான்களுக்கு வணக்கம். அட பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி சேர்த்துக்கிட புதிய நம்பருக்கு வணக்கமே. காதலி தோல்வியுற்று மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாச பண்ணவருக்கு வணக்கம். அட காதல்ல தோல்வியுற்று மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாச போனவரே வணக்கமே. பத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம். அட உத்தமங்க எல்லாரும் பேச்சுக்கிட்டு கல்யாணம் செஞ்சவரே வணக்கமே. வணக்கம்
நண்பர்களே, நாடகக்கலை ரிஷப மக்களே, இவ்வூர் நாட்டாமக்கர் ஐயா அவர்களே, ஊர் தலைவர் ஐயா அவர்களே, மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களே, மற்றும் கோவிலில் ஆட்டிக் கொண்டிருக்கும் பூஜாரி ஐயா அவர்களே. எதை ஆட்டுறாரு? இட்லிக்கு மாவாட்டுறாரு. எதை ஆட்டுறாரு? முகரே பாரு, கொட்டாங்குச்சிக்கு ஷேவிங் பண்ண முகரே பாருங்கன்னா வாழுதான் சொல்லாத. அதான் தவறா நினைக்க கூடாது. சரி, கோயில் பூசாரி காலையில குளிச்சு வந்துருச்சு வருவாரு. எந்திரிச்சு வந்தோடனே திறப்பாரு. எதையா திறப்பாரு? கோயில் கதவை தாயா. சரி சாமி, சரி. திறந்த உடனே காட்டுவாரு. எதை காட்டுவாரு? தீப ஆராதனை தட்டு. சரி. காமிச்சோன்னா கையில புடிச்சிட்டு ஆட்டுவாரு. கையில புடிச்சுக்கிட்டு எதை ஆட்டுவாரு? மணியப்பா. சரி. மணில 2 வகை மணி இருக்கு. சரிண்ணே. ஒன்னு அண்டா மாதிரி பெருசா இருக்கும். ஆமா. மேல தொங்கிட்டு இருப்பாங்க. ஆமா. நடுவுல ஒரு கைத்த கட்டி விட்டுருப்பாங்க. ஆமா. நம்ம ஆளுங்க அதை புடிச்சிட்டு ஆட்டுவாங்க. எதை புடிச்சுக்கிட்டு? அந்த கைத்த புடிச்சுக்கிட்டுங்க. ஆஹா. அந்த மணிக்கு பேர் என்ன? அந்த மணிதான் வந்து ஆலய மணி. ஆலய மணி. அது கிடையாது. மேல இருந்து கிளம்ப தொங்குதா இல்லையா? தொங்குது. அதனால அதுக்கு பேரு தொங்கும் மணி. சரி சரி, அறிவாளி. அதே மாதிரி கோயில் பூசாரி கையில பிடிச்சிட்டு கொடுக்குவாரு. ஆமா. அந்த மணிக்கு பேர் என்ன? அந்த மணி வந்து பூஜா மணி. பூஜை மணி. பூஜா மணி. பூஜை மணியா? இல்லங்க, அதுக்கு பேரு கை குலுக்கல் மணி. கை ஆட்டல் மணி. ஆட்டம்ல. ஆமா. கோயில் பூசாரிக்கு முதலிடத்தை கொடுக்கணுங்கிறது. முதல் வணக்கம். கோயில் பூசாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர், நாடக அமைப்பாளருமாகிய தாள கலைஞருமாகிய உள்ளங்குடியைச் சேர்ந்த எம்பிஎன் ஆடியராஜா என்ற செல்வம் அவர்கள் நாடக கலைஞரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வீட்டுல விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பாக்குறவங்களாடி. அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு நெஞ்சல, நாங்க 2 பேரும் பிஞ்சில அட எங்கையும் போய் கொஞ்சல தமிழ்நாட்டுடையடா தமிழ்நாட்டுடையடா. விதவிதமா தோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்திருந்த முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை பார்த்து முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் இருந்து கோலம் போடுகையில் காதல சுவண்டு கட்டு நானும் இழந்தண்டா. எழுந்து பார்த்ததில் ஜன்னல திறந்தண்டா, கொஞ்சம் குமரிய கண்ணில பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணங்கண்ணு மொட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு டாவு டாவுடா தமிழ்நாட்டு தையடா. டாவு டாவு டாவுடா தூக்கு போட்டு சாவுடா. விதவிதமா தோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்திருந்தா முன்னாடி. சென்னை மாநகரிலே சவுத் ஓஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில கிளசு வாங்கி தந்த பகவான் கடையில கட்பீசு வாங்கி தந்த கண்ணல ஆள பெற்ற ஜாய் கட்டு தச்ச தந்த தேவி தேட்டரில கதோட வானம் பார்த்து அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல. ஏன் புண்ணா? இல்ல எய்ட்ஸ் வந்துருச்சு. கண்ணங்கண்ணு மொட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு டாவு டாவுடா தமிழ்நாட்டு தையடா. டாவு டாவு டாவுடா தமிழ்நாட்டுடையடா. விதவிதமா தோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்திருந்த முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பாக்குறவங்களாடி. அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்ச பாரு நெஞ்சல, நாங்க 2 பேரும் பிஞ்சல அட எங்கேயும் போய் கொஞ்சல
நம்ம அத்தனை பேத்துக்கும் தெய்வம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஆமா. ஏன் தெரியுமா? அவங்க முதலாளியே நம்ம தொழிலாளி தொழில் செய்ய வந்திருக்கிறோம். சரி. முதலாளிக்கு நம்ம கிட்ட வேலையை வாங்கணும். ஆமா. வேலை வாங்குறத விட்டு புண்டை அடிச்சு முடிஞ்சனே பாப்பறக்கான்னு தூங்க கூடாது. யாராவது தூங்குனீங்க தம்பி, இந்த நாடகம் தூங்குற நாடகமா நீங்க வச்சிருக்காங்க? நம்மளுக்கு தெரியும், அவங்க பார்த்தது கிடையாது. அதனால கதை சுருக்கத்தை அவங்களுக்கு சொல்லணும். சரி. அப்பதான் புரியும். புரியும். ஆமா. இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, என்னடா நார்த்தமலை மகமாயி சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா. இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கம் தெரியாது. கண்டிப்பா. அதாவது சமயபுரம் கோவில் எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தாள் 108வது அவதாரமாக மானிட பிறவியாக சமயபுரத்துல பிறந்து மானிட பிறவியா இருந்து 7 ஊர்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக எப்படி மாறினாங்க. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, எதுக்கு? மயூஷா அரக்கன் என்பவன் சாகாத வரத்தை வாங்கிட்டு வந்துடுறான் சிவன்கிட்ட. ஆமா. அவன் எப்படி சாகணும்னு கேட்கும் பொழுது 7 பெண் குழந்தைகள் பிறக்கணும். 7 பெண் குழந்தைகளும் ஒரு உருவமா மாறி என்னைக்கு என்னை அழிக்குதோ அன்னைக்கு தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு ஒரு சாகாத வரத்தை வாங்கிடுறாரு. சரி. சிவனும் கொடுத்துடுறாரு. சரி. இதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. ஆமா. சக்தி கிட்ட போய் கேட்கும் பொழுது சக்தி என்ன சொல்றாங்க? நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது 108வது அவதாரமாக மானிட பிரிவாக நீ பிறக்கணும். சரி. 7 ஊர்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக மாறி இந்த மயூசார்கனை வதம் செய்யணும். ஆமா. அப்படின்னு சிவன் சொல்லிடுறாரு. சக்தி இந்த அம்மாவும் அவதாரம் எடுத்து இந்த மயூசார்கனை அழிக்கிறாங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, எதுக்கு வர்றாங்க? அந்த அம்மாவுக்கு துணையா வர்றாங்க. யாருக்கு? மகமாயிக்கு, அதாவது சக்திக்கு பக்கபலமா வந்து இந்த மயூசார்கனை வதம் செய்ய அவங்க துணையா இருக்கிறாங்க. இதுதான் கதை சுருக்கம். மீதியெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா பப்புனுக்காரர் கதையை சொல்லிட்டாரு, அங்கடி வீட்டுக்கு போலான்னு போயிருவீங்க. உட்காந்து பார்த்தாதான் கதை புரியும். யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு விடிய வரலும் காமெடி அதிகமா இருக்கும். யாரும் வீட்டுக்கு போயிட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருப்பான். கோபி, முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சு. முந்தா நாள் ஒரு விஷயமா விஷயம் ஐயா. சொல்லுங்க. என்னன்னு கேளுங்க. என்னங்க? முந்தா நாள் பாருங்க, இந்த வடமாத வேட சுந்தர் பக்கத்துல ஒரு ஏஜென்ட் இருந்தாரு. அவர் பேரு இந்த அம்மனகுண்டியாரு. அப்பனம்பட்டியாரியா? நீங்க தான் அப்பனம்பட்டியாருங்கிறீங்க. சரி. அவர் போன்ல பேசுறப்ப தம்பி நான் அம்மனகுண்டியார் பேசுறேன். அவருக்கு பல்லு இல்லையா, அதனால அப்படித்தான் கேட்கும். சொல்லுங்கய்யா அப்படின்னு. சரி. தம்பி பழனிக்கு பக்கத்துல ஒரு நாடகம் வாங்கிட்டேன். சரி. இந்த வால்டிப்ல பார்த்துட்டு உன்னை தான் கேக்குறாங்க. இந்த ஓடிட்டு இருக்குல்ல யூடியூப்யா, அந்த டூப்ல பார்த்துட்டு உன்னை தான் கேக்குறாங்க. சரி. தேதி காலியா இருக்குதா பாருனாரு. சரி. நானும் பாருங்க எடுத்து பார்த்து தேதி காலியா தான் இருந்துச்சு. அது என்ன மாசம்னே? கார்த்திகை மாசம். சரி. எல்லா தேதியும் காலியா தான் இருக்கு. சரி. ஆனா அன்னைக்கு பாருங்க அதிர்ஷ்டவசமா எனக்கு காரைக்குடி பக்கம் ஒரு நாடகம். ஆமையா. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி என்ன? மதியம் 12 மணி. சரியா போச்சு. 12 மணிக்கு மேல போய் தூங்குனா நாடகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. நான் போய் தூங்கவே இல்ல. சரி. போனேன், குளிச்சேன், பேக் எடுத்தேன், கிளம்பிட்டேன். பஸ்ல ஏறி உட்கார்ந்தா சரி பஸ் போகுது போயிட்டு தான் இருக்குது. சரி. ரோட்லதே. சரி. அது வாட்டுக்கு போகுது. ராத்திரி 8 மணிக்கு கொண்டு போய் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. சரி. இறக்கி விட்டோடனே மணியை பார்த்த மணி 8 ஆயிருச்சு. 8 மணி. ஆஹா, இதுக்கு மேல போய் நம்ம எப்ப நாடகம் ஆரம்பிக்கிறது? சரி. ஏஜென்ட்க்கு போன போடுவோம்னு ஏஜென்ட்க்கு போன போட்டேன். சரி. அவர் எடுத்தோடனே அலோனாரு. ஹலோ ஐயா எங்க இருக்கீங்கன்னு. தம்பி நாடகம் பேசின ஊர்ல இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னாரு. சரி. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க நிக்கிறேனே. சரி. சரி தம்பி அங்கேயே இருங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேனாரு. சரி. ஏன்னா ஊர் எனக்கு தெரியாது. தெரியாது பாவம். சரி இப்ப நின்னு பாக்குறேன் மணி 8:30. ஆளு வரல. 8:45 ஆளு வரல. சரி. எனக்கு பசி வேற. தூக்க கலக்கம் வேற. அங்க எதுவும் இல்லையா? அதுக்குதான் அந்த பாத்ரூம் எல்லாம் எதுவும் இல்லையா? இல்ல பசி நீங்களே அதுக்கு தான் கேட்டேன். இல்லனே தூக்க கலக்கமா இருக்கு, மூஞ்சி கிஞ்சிய கழுவிட்டு. சரி. பாத்ரூம் சொன்னனே என்னை போய் பீதிங்க சொல்றீங்க. அண்ணே அப்படி இல்லனே, தூக்க வரிசையில இருப்பீங்க, போய் மூஞ்சி கிஞ்சிய கழுவிட்டு வருவீங்கன்னு. அப்படி சொல்லுங்க, மனசு பக்குன்னு ஆகி போச்சு. சரி. சரின்னு போய் தேடுனே ஒரு ஹோட்டல் இல்ல. சரி. சரி இன்னைக்கு நம்மளுக்கு சோறு கிடைக்காது நினைச்சுக்கிட்டு சரி பேசாம நின்னுட்டு இருந்தேன். சரி. பார்த்தா பசி தாங்க முடியலையா? பசி குலப்பசி. பக்கத்துல ஒரு பெட்டி கடைனா ஏன் கையை கட்டுறீங்க? பெட்டி கடை இல்லங்க. சரி. அங்க ஒரு பெட்டி கடை. சரி. பார்த்தா அந்த பச்சை கலரை இவ்வளவு நீளம் தொங்குமே. என்னது? பச்சை நாடா பழம் தொங்கிட்டு இருந்துச்சு.
சரி இதுல ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் சரி அப்படின்னு போய் பழத்தை வாங்கி கையில தாயா புடிச்சேன். கையில புடிச்ச ஏஜென்ட் போன போட்டாரு. ஆ, என்னடா ஏஜென்ட் கூப்பிடுறாருன்னு அலோ அப்படின்னு. தம்பி எங்க இருக்கிறீங்கன்னாரு. சரி பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க நிக்கிறேன்னு. சரி சரி தம்பி பேக் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போங்கன்னாரு. ஏப்பா அதத்தான் நானும் கேட்டேன். என்னய்யா இவ்வளவு தூரம் வர சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்றீங்க? சரி என்ன விஷயம்னு. சரி தம்பி ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆஹா நாடகத்தை நிறுத்திட்டாங்க. ஐயோ நீங்க ஊருக்கு போங்கன்ட்டாரு. சரி என்னடா வம்பா போச்சு. ஆ, சரி ஆண்டவன் வழி போட்டது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு சரி மணியை பாக்குறேன். மணி 9:45. 9:30 ஆகி போச்சு. எங்க ஊருக்கு கடைசி பஸ் வந்துரும். ஆமையா வந்துருச்சு எங்க ஊர் பஸ். சரி ஆஹா பஸ் வந்துருச்சான்னு தட்டாப்டான்னு ஓடி சரி பேக்க தூக்கி கீழே சொருகிட்டு எதுல சொருவனே சீடி கடியிலையா. சரி கூட்டம் நாலு கூட்டம் சரியான கூட்டமுங்க. ஆமா ஏன்னா கடைசி பஸ் இல்லையா. ஆமா முன்னாடியும் தள்ளுறாங்க பின்னாடியும் தள்ளுறாங்க. ரொம்ப இருக்குமே. என்னத்த இல்லனே பஸ் ரொம்ப இருக்குமே, நிறைஞ்சு வழிஞ்சிருக்குமே. சரி அடிச்சு புடிச்சு உள்ள ஏறிட்டு சரி ஏறினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னது பழனியில ஒரு வாழைப்பழம் வாங்கணுமே சாப்பிடலையே. ஐயோ பழத்தை கையில புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பதஷ்டத்திலே ஏறிட்ட. ஆ. சரி சரி ஏன்டா பாதுகாப்பா வைக்கலாம். சரி அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஆ, அப்படின்னு பின் பேக்கெட்ல சொருகிட்டு. ஏன் முன் பாக்கெட்ல சொருவுனா? அதனால பின்னாடி சொருகிட்டு. சரி பின்னாடி பழத்தை சொருக ஆ, எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நீதான் சொருனோட தூங்கிருவீங்க. தூக்கம் கெட்டு போயிருக்கையா? இல்லனே பேக்க சொருனோட தூக்கம் வந்துன. ஆ, நாடக வண்டியில போற சிந்தனை. அதே மாதிரிதான். சரி அப்புறம் பஸ் தம்பியை பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கம்பிய புடிச்சுக்கிட்டா? தம்பி இல்லையா கம்பி. கம்பிய ஆ, தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி பஸ் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. பஸ் ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சியா. சரி ஒட்டஞ்சத்திரம் வந்தோடனே நானும் முழிச்சு பாக்குறேன். ஆஹா என்னடா நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம், ஆ, பஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி அப்படி என்னதான் தூக்கமா இருந்தாலும் ஆ, என் கவனம் பூரா எங்க இருக்கு? எதுல இருக்கு? இந்த வாழைப்பழத்துலதான். பழத்திலே இருக்கு. இந்த வாழைப்பழம் வச்சமே இருக்கா இல்லையா சரி பாக்கலான்னு தொட்டு பார்த்தேன். சரி வாழைப்பழம் இருந்துச்சு. இருந்துச்சு இருந்துச்சு. சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஆ, நம்ம பாட்டுக்கு தூங்குவோம்னு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி தூங்கிட்டே இருக்கிற பஸ் திண்டுக்கல் வந்துருச்சு. வந்துருச்சு. திண்டுக்கல் வந்தா மட்டும் எவ்வளவு பெரிய தூக்கத்துல இருந்தாலும் முடிச்சுக்கலாம் தெரியுமா? ஏன் அப்படி? எப்படி சொல்லு? அங்கதான் வியாபாரம் பார்ப்பாங்களே. கிடையாது. ஆ, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் உள்ள நுழையிறப்ப மூத்திர கவிச்சு அடிக்கும். சரி நம்ம திண்டுக்கல் வந்துட்டோம்னு நம்மளா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். அங்க உள்ள நுழைஞ்ச உடனே நானும் முழிச்சுக்கிட்டேன். சரி முழிச்ச உடனே பார்த்து ஆஹா திண்டுக்கல் வந்துருச்சு. ஆஹா இந்த வாழைப்பழம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பார்த்தா கையில தொட்டு பார்த்தேன். இருக்கு. இருக்கு. ஆஹா சந்தோஷம். பத்திரமா இருக்கட்டும், சரி நம்ம இறங்கும் போது சாப்பிட்டுக்கலாம் ஆ, அப்படின்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆ, பஸ் வடமதுரை வந்துருச்சியா. வந்துருச்சு. வடமதுரை வந்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தோம். சரி வாழைப்பழம் இருந்துச்சு. இருந்துச்சு. இப்ப புடிச்சு பாத்துக்கணும். ஆஹா ஆ, 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 இந்த கைய கொண்டு போய் இடத்துக்கு வர்ற. ஆ, சரி அந்த வாழைப்பழத்தை ஆ, ஒரு புடி புடிச்சேன். ஆ, அதிசயத்தை பாருங்க. என்னாச்சு என்னாச்சு? நான் வாங்கிட்டு வந்த வாழைப்பழத்தை ஒரு புடி பிடிச்சனா சரி கொஞ்சம் பெருக்குது. டேய் என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை பழனி அடிவாரத்துல வாங்கினா இல்ல பழனி முறை அருளா இருக்குமோ? இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். என்னடா வாழைப்பழம் அதிசயமா பெருக்குதே சரி அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரி ஒரு தடவை பிடிச்சோம் பெருத்துச்சு. பெருத்துச்சு. இன்னும் ஒரு தடவை பிடிச்சு பாப்போமே ஆமா அப்படின்னு மறுபடியும் பிடிக்கிறேன். சரி மறுபடியும் பெருக்குது. அருள் கூடிக்கிட்டே இருக்குது அவனுக்கு. ஆ, ஆ, என்னடா இது பிடிக்க பிடிக்க பெருக்குது, ஆஹா, பெருக்க பெருக்க வயிறு ரொம்பிரும் அடேங்கப்பா. அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சரி நான் அப்பதான் யோசனை பண்றேன். என்னன்னு? 2 தடவை பிடிச்சோம் பெருத்துச்சு. சரி 3ஆவது தடவை பிடிச்சா விடவே கூடாது. இறுக்கி புடிச்சுக்கணும். எவ்வளவு தூரம் பெருக்குதுன்னு பார்க்கலாம். சரி அப்படி 3ஆவது தடவை இறுக்கி பிடிச்சல்ல புடிச்சு இல்ல. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி நான் தூங்கிட்டு இருக்கிறேன். சரி பஸ் அய்யலூர் வந்துருச்சு. வந்துருச்சு. அய்யலூர் வந்தோடனே நம்ம பெட்டிக்காரர் மாதிரி ஒரு பெரியவர் பெரியவர். எப்ப நான் பெரியவரானா? சரி பேச்சுக்கியா சரி. என்னை கூப்பிட்டாரு. ஆ, தம்பி அப்படின்னாரு. ஆ, என்னங்க யானு ஆ. தம்பி கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் இறங்கி போயிருவேனாரு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏய்யா? கூட்டமா இருக்குது. ஆ. பேக்கு மூட்டை முடிச்சா கொஞ்சம் வழி விட்டா அவர் இறங்கிடுவா இல்லையா? ஆ. நீ விட வேண்டியதானயா? நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி பெரிய மனுஷன் வழி கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு ஆ, இப்படி அட்டம் ஜாச்சு நிக்கிறேன். அட்டஞ்சாச்சு. இறங்கி போக வேண்டியதானே. போனாரா? போகலையா? ஆ, ஆ, திரும்ப என்கிட்ட பேசுறாரு. ஆ. தம்பி விளையாட்டு பண்ணாத ஊர் வந்துருச்சு விடு தம்பினாரு. தம்பி பெரிய மனுஷன் தட்டு தடு மாதிரி இறங்குவாரு. ஆ. கொஞ்சம் வழியை நல்லா ஒதுக்கி விட்டா போயிருவாரு. நீங்க சொல்றது சரிதான். சரி சரி பெரிய மனுஷன் கீழே விழுந்தா என்ன பண்றது ஆ, அப்படின்னு 2 அடி தள்ளி நிக்கிறேன். ரெண்டடி ஆ, போக வேண்டியதானே? ஏன் பின்னாடியே வர்றாரியா? ஏய்யா? என்ன அதிசயமா இருக்கு. ஆ, ஏன் வர்றேன்? ஆ, நான் என்னமோ கடை வாங்கின மாதிரி சரி என்னடா நம்ம பின்னாடியே வர்றாருன்ட்டு சரி எனக்கு வந்துருச்சு கோவம். ஆ, அப்பதான் அந்த பெரியவரை உண்மையாலுமே கேட்டேன். நடந்த கதமா யாரும் சிரிக்காதீங்க. ஆ, சரி அந்த பெரியவரை கூப்பிட்டு கேட்டேன். ஆ, இவங்க வாங்க அப்படின்னு. ஆ, என்ன தம்பினாரு. ஆ. ஏயா 2 அடி இடம் விட்டுருக்கல ஆமா இறங்கி போக வேண்டியதானே. போக வேண்டியதானே? ஏன் பின்னாடியே வர்றேனே. சரி அப்பதான் அவரு சொன்னாரு. என்னன்னு? தம்பி நான் இறங்கி போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரி இறங்கி போயிருவேன். ஆ, நீங்க புடிச்சிட்டு இருக்கிறது நீங்க வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் இல்ல. சரி. ஏன் பழத்தை புடிச்சிட்டு இருக்கீங்க? கிறக அதனாலவே தான்டா பின்னாடி அலைஞ்சிருக்கேன். ஆ,
நானும் கைய விட்டுட்டு இறங்கி போயானே. சரி, இறங்கின ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதானே. போக வேண்டியதானே. போகலையா? ஏன் அப்புறம்? கீழே நின்னுட்டு என்னைய குறுக்குறுனே பார்த்தாரு. சரி, நானும் அதான் கேட்டேன். சரி, ஏன் அப்படி பாக்குறேன்னு. அப்பதான் அந்த மனுஷன் சொன்னாரு. சரி, வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க குடிச்சது நல்ல சுகமா இருந்துச்சு, நான் 2 குடி குடிச்சு விட்டு போங்க. எவ்வளவுடா வாங்குற? ஆமா, நான் பொலிமாடு வச்சு அதான் கேட்டேன், எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் செலவு பாத்துக்குவான். அட ஏதோ தூக்க கணக்குல தெரியாம குடிச்சிட்டேன். சரி, பெரிய மனுஷனா இருக்கவும் நான் தப்பிச்சேன். ஆமா, இப்படி இலவட்டு பயில இருந்திருந்தாங்க. குமரி இருப்பாங்க, குமரி. ஐயோ, உடம்பு தாங்காது. ஆமா, பஸ்ல ஏறி நின்னா நம்ம பொருள் எதுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அப்புறம் தான் கையில பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருப்போம். சரி, நான் 3ஆம் கிளாஸ் ஃபெயில் வேற. நல்லா படினே. அப்படியா? ஏதோ முதவே கொடுத்தா மனப்பாடம் பண்ணிருப்பேன். யோ, நீ டிகிரி ஹோல்டர்னு தெரியுமியா? படியா. நீயா சொல்லிக்க, ஏதோ ஒரு பெருமையா சொல்லிக்க வேண்டியதே. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் உள்ளங்குடி கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொங்காத்த கருப்பசாமி திருக்கோவில் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கு நடக்கக்கூடிய நாடகம் நரிக்குடி உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இங்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ நார்த்தாமலை மகமாய் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி மரசு கொட்டி தமிழகமுக வெற்றி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் MP சின்னதுரை அவர்கள் இவரங்கமடையில் சிவன் பின் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பு, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பு, ஒரு அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து வைப்பதோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல. சுந்தர தமிழிலே பாட்டி செய்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகமுக வெற்றி சுகட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி பூபதி ஸ்ரீ அவர்கள் இவரங்கமடையில் சக்தி தெலுங்காயி பின் மகமாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கண்கள் உடையவளே ஆலயத்தில் கலைமகளே, அம்மா உங்கள் கருணதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம், அம்மா உங்கள் கருணதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, நீயே மகமாயி. என் நகரமும் பொன்னகரமாக விளங்கி நாட்டு மக்களும் நல்லாசி பெற்று தமிழகமுக வெற்றி கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் KP கார்த்திக் என்ற சங்கர் அவர்கள் இவரங்கமடையில் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையின் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழகமுக வெற்றி கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சித்தப்பா இளமணத்தைச் சேர்ந்த SP பட்டை முருகேசன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா, ரத்தத்தை எல்லாம் பாழா தந்து கொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு வேண்டாமே, தொச்சு துப்பு சேராமே, தொப்புள் கொடி அறுத்தெடுத்த
என்ன சுமந்தி பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா குடிகார அப்பளுக்கு அடிமட வாக்கப்பட்டே கோபுரமான உயரே கொடுமையன் தாங்கிக்கிட்டே குடிகார அப்பளுக்கு அடிமட வாக்கப்பட்டே கோபுரமான உயரே கொடுமையன் தாங்கிக்கிட்டே 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டே போதும் என்ன பாதையிலே உசுர விட்டே அம்மா பட்டதும் போதும் என்ன பாதையிலே உசுர விட்ட பட்டல் தொட்டி கட்டிட உனக்கு பச்சை மூக்கி வெட்ட வச்ச ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்ட படி கொடுத்த சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்டே பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாகிமய சும்மா 10 மாசம் என்ன சுமந்தி பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா ஆராரீரோ ஆராரீரோ ஆரிராரிராரோ 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 ஹலோ இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற ஆட்டோவாதிகளை எடுத்து கொஞ்சம் ஓரங்கட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரோட்டில் அருகில் நிற்கும் ஆட்டோக்களை எடுத்து ஓரங்கட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். கோடையடி குமரன் பலபாத்திய மன்னன் மிருதங்க வித்வான் என்று பெயர் பெற்று தமிழகமுக வெற்றிமுறை சுகட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் நைனா கோபிநாத் அவர்கள் இவரங்கமடையில் மிருதங்கம் டோலக்கன் தபேலா இசைப்பார்கள். கோடையடி குமரன் பலபாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்ற பெயர் பெற்று தமிழகமுக வெற்றிமுறை சுகட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் விகேஎம் துரைசாமி அவர்கள் ஆல் ரவுண்டனை இசைப்பார்கள்.
பரிச்சவன் எழுத போகணும். ஆனா அவன் படிச்சுக்கிட்டே இந்த கலை உலகத்துல வந்து ஆல்ரவுண்ட் வாட்ச் அடுத்து இன்னொரு 10 நாள்ல மிருதங்கத்துல உட்காந்துருவான், மிருதங்கமும் வாசிப்பான். இந்த கலைத்தொழிலில் வந்து அவனுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸை இதுலேயே கட்டிக்கிறான். அதான் பெரிய விஷயம். அவன் படிப்பு செலவு அவனே பார்த்துக்கிறான். கைதட்டி நல்லா ஆரவாரம் பண்ணலாம். ஏன்னா வளர்ந்து வரும் கலைஞர்கள் தான் படிப்பு செலவையும் அதிலேயே பார்த்துக்கிறான்னா பெரிய விஷயம். அதெல்லாம் அன்புள்ளவங்களுக்கு நன்றி. கலைவாணி அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். விடிய வரையிலும் தாயாக விளங்குவது தாளம். தாளத்தினை இசைப்பவர் அன்புக்குரிய அருமை சகோதரர் எம்பிஎன் ஆடியோ ராஜா என்ற செல்வம் அவர்கள் தாளத்தினை இசைப்பார்கள். அருமையான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபொலி அமைக்கணும் என்று சிறந்த முறையில் ஒளிபொலி அமைத்து கொடுத்த பிரியா ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதில் விடிய வரையிலும் கண்ணு கருத்துமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அழகி அபிநய சுண்டலி சுண்டலியா பெருச்சலியா சுந்தரி சுண்டலியா தெரியாது. சரி, அன்புக்குரிய அருமை சகோதரி சாந்திஸ்ரீ அவர்கள் இவரங்க மடையில் டான்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் உலகுடியை சேர்ந்த அன்பு சகோதரர் செல்வம். செல்வம்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். சரி, ஆமா. ஆடியோ ராஜா அவர்கள் என்ற செல்வம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் பக்தி பரவசம் மற்றக்கூடிய நாடகங்கள், புண்ணிய புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் எவ்வித நாடகமாக இருப்பினும் அவர்களிடம் கொடுத்தால் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து விடுவார் தெரிவித்துக் கொண்டு அம்மா எங்களை எல்லாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டுகளுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் மகி மீடியா அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலையம்பலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாத்து பேர் சொல்லியாச்சு. இப்ப என் பேரை சொல்லணும். பொம்பளை பிள்ளை பேரை சொன்னேன். பெட்டிக்கார் வெள்ளக்கார வேலாயி. சரி, என் பேரை சொல்றப்ப ஏன் இவ்வளவு எரிச்சல்? சரி, பாடம் இருக்கிறியா? எனக்குன்னு எங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்களே, வாயில தான் வச்சாங்க. பிறக்கும் போதே வாயில வச்சாங்க, பேரை வாயில வச்சாங்க. பேரை சொல்லிடுவோம். சொல்லியா சொல்லியா. இவரங்க வடைகள் ஆல்ரவுண்டர் கட்டி அடகு வச்சுட்டு போயிருவேன். பேரை சொல்லும் போது என் மாட்டி மாட்டி தள்ளிட்டு இருக்கிறேன். ஷட் அப் யுவர் மவுத் நான்சென்ஸ் இடியட் கண்ட்ரி புருட். தம்பி நீ சொல்லுப்பா. நீ இன்னொரு கொரோனா வந்தாலும் நீ தப்பிச்சுக்குவே. ஐயா சுனாமி வந்தாலும் தப்பிச்சுக்குவே. நல்ல மனுஷனா இருக்க. சரி சொல்லு, நீ சொல்லியா சொல்லியா. இவரங்க வடைகள் அதுக்கு ஏன் என் பேரை சொல்றப்ப அப்படி வாசிக்கிற? எதுல என்ன ஓம்பூனா கெட்ட கோவம் வந்தா அப்புறம் மிருதங்கட்டே எங்கேயே மிஸ் பண்ணிடுவேன். அமைதியா இருக்கும். இவரங்க வடைகள் சிரிப்பு. ஆமா, நாளைக்கு கேட்கப்பா. ஏன் இப்பதான் பேசணுமா அதெல்லாம்? தம்பி நீ சொல்லுப்பா, உன் பேர் சொல்லு. என்ன சத்தம் வரக்கூடாது, அமைதியா. மூச்சு வந்துச்சு. சரியா, அமைதியா இருக்கும். இவரங்க வடைகள் சிரிப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடந்தாங்க நடிக்க இருப்பது மணப்பாறையைச் சேர்ந்த எஸ்.எம். குமரேசன். இலை வீட்டுல உட்காந்தது மாதிரி உட்காந்துருக்காரு. வெடிக்கிற வணக்கம். நீதான் பேச விட நீ இல்லப்பா. பேச வேணானே, பாட வேணான்னு சொன்னா. அப்படியா? எனக்கு ஒரு பாட்டு பாடலாம்ல. நீ வருத்தப்படுவாப்பா. எதுக்குப்பா வருத்தப்படுறேன்? பாடுங்க. பின்னாடி வருத்தமா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பாடினாங்க கோவப்படல, நீ கோவப்படுவ. எதுக்குங்க கோவப்படுற? ஒன்னும் வருத்தம் இல்லையே. நல்ல பாட்டா பாடு. எட்டடி
என்னப்பா தூக்கி வச்சு பாட சொன்னீல்ல? பாடையிலே தூக்கி வச்சு பாட சொன்னேன். அப்புறம் எங்க தூக்கி வச்சு பாடுது? ஏயா ஒரு படி மேல தூக்கி வச்சு பாட சொன்னா பாடையில அது தூக்கி வச்சு தான் பாடுனேன். இப்போ இனிமேல் என் பேரை சொன்னா பாட சொல்லுவேன். அப்படியா? உனக்கு என்ன ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஆம்பளை மாதிரி ஏன் கோவம் வருது? ஆம்பளையா இல்லையா காட்டு. ஒரு பாடினாரே அதுல அர்த்தம் இருக்கு. உனக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியும்? 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி கிடையாது. இவன் வேறு வெட்டி செத்தான் அடி. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா? என்ன? அது எவ்வளவு பெரிய தத்துவமான பாட்டு தெரியுமா? உள்ள கருத்து இருக்கா? தத்துவமான பாட்டு. நீ இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிற, பொசுக்கு இதே மாதிரில செத்து போயிடுற. ஒரு பேச்சுக்கு அந்த புரட்டாசி வரைக்கும் தேதி கொடுத்து வச்சிருக்குது. நல்லா இருக்கட்டும். பார்க்க முடியுமா? நல்லா இருக்கட்டும். நல்ல மைசெட்ட பார்க்க முடியுமா? முடியாது. இல்ல எங்களை பார்க்க முடியுமா? அதனால இருக்கையிலே இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுக்கணும். என்ன நிக்க வச்சு நீங்க 4 பேரை ஒத்தியே பாக்குறீங்க. ஆமா. இருக்கட்டும், வந்திருக்கிற பிள்ளையை சந்திக்கணும். சரி. பார்க்கலாமா? ஆட்டுக்கு தலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். மாட்டு 2 சரி சரி சரி. கொட்டகை அமைப்பு எம் அங்குச்சாமி அரவிந்த் உள்ளக்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு உபயதாரர்கள் உள்ளக்குடி பூச்சி சங்கையா கோவில் சாமியாடி அன்புள்ளங்கள் பூச்சி அன்புள்ளங்கள் எங்களுக்கு உணவு உபசரித்துள்ளார்கள். அன்புள்ளங்கள் இந்த மந்தையில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகல தெய்வங்களின் அருளை பெற்று என்றுமே அவர்கள் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சரி போலாமே. ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போனேன். ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போறேன். ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போறேன். குரங்கு கரை முறைங்குது என் கால குரங்கு கரை முறைங்குது. குரங்கு கரை முறைங்குது என் கால குரங்கு கரை முறைங்குது. ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் BM தங்கராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திக் உள்ளார்கள். மிருதங்க வித்துவான் N பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய புகழ் S மணிவேல் ஆல்ரவுண்ட் கலைஞருக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இவருங்க மேடையில் நாடக அமைப்பாளரும் தாள கலைஞருமாகிய எங்களது அருமை மகன் உலக்குடியைச் சேர்ந்த ஆடியராசா என்ற செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வெகு சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த அருமை மகன் R லட்சுமணன் அவர்களுக்கு விழா கமிட்டியாரின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திக் கொள்வார்கள். பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய உலக்குடி கிராம பொதுமக்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டகை அமைப்பு அருமை பேரன் அரவிந்த் இங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். இவருங்க மேடையில் கொட்டக அமைப்பாளர் அரவிந்த் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் சேனல் அருமை அண்ணன் வாங்க 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 மகி மீடியோ அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நாடகத்திற்கு முன்னிலை வைக்க வருகின்றிருக்கும் கிராம நிர்வாக அலுவலர் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். நமது வயர்மன் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். இந்த பிறந்த ஊரின் பெருமையை மிக சிறந்த முறையில் காப்பாற்ற வருகின்றிருக்கும் நமது ஈபியை சேர்ந்த பாலா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இவருங்க மேடையில் தாய் பாச